இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட், அதுக்கப்புறமா டிராகன் படம், அதுக்கப்புறமா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், இந்த 2 படங்களுக்கான ஓடிடிக்கான ரிலீசிங் டேட் வந்து சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல உள்ள சினிமா அப்டேட்ல இருக்கு. இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்தை பார்க்கிங் படம் இருக்குல்ல, இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருந்தேன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து டைரக்ட் பண்றாரு. இந்த விஷயத்தை அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்துக்கான ஃபீமேல் லீடா, அதாவது ஹீரோயினா வந்து பாத்தீங்கன்னா கயாடு லோகர் வந்து நடிக்க போறாங்க. அதாவது டிராகன் படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்களா இன்னொருத்தவங்க, அவங்க வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அபிஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம், கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 49வது படத்துல யாரு ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அண்ணாவோட நடிப்புல ரிலீஸ் ஆகிட்டு தியேட்டர்ஸ்ல செம்மையா ஹிட்டான படம் தான் டிராகன். அதே மாதிரி நம்ம தனுஷ் அண்ணாவோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். இந்த 2 படங்களுக்கான ஓடிடிக்கான ரிலீசிங் டேட் வந்து கிடைச்சிருக்கு. டிராகன் படத்தை வர மார்ச் 21 நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்ச் 21 அமேசான் பிரைம்ல இந்த படத்தை வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. சோ யாராவது தியேட்டர்ஸ்ல இந்த படங்களை மிஸ் பண்ணிட்டா நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ஓடிடில பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்க. இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.